அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி சூரியன், சனி செவ்வாய், சனி ராகு இந்த 3 கிரக சேர்க்கையில ஏதாவது ஒன்னாவது இருக்கிற ஜாதகர்கள் லைஃபை எப்படி அணுகணும், இந்த கிரக சேர்க்கை தர்ற பலன்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை சரியா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 கிரக சேர்க்கைகள் எல்லாமே நெகட்டிவ் தன்மைகளோட வெரைட்டிஸ் தான். இப்ப எப்படி பாசிட்டிவ்ல நிறைய வெரைட்டி இருக்கு, குரு அப்படிங்கிற தன்மை இருக்கு, சுக்கிரன் அப்படிங்கிற தன்மை இருக்கு, வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிற தன்மை இருக்கு. இது எல்லாமே நல்ல கேரக்டர், நல்ல பலன்கள், நல்ல குணங்கள், நல்ல காரகத்துவங்கள், நல்ல சம்பவங்களோட வெரைட்டி. அதே மாதிரி தான் நெகட்டிவ் தன்மை, பாவ கிரகங்கள், மோசமான, சரியில்லாத, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மெனக்கிடக்கூடிய, சில இக்கட்டான சூழ்நிலையில உருவாக்கக்கூடிய சில வெரைட்டிஸ் தான் இந்த பாவ கிரகங்கள். இந்த பாவ கிரகங்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே நெகட்டிவ்ஸோட வெரைட்டிஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இந்த கிரக தன்மைகள் எல்லாமே அது ஏன் சார் நேச்சர்ல அப்படி இருக்கு அப்படின்னா, வெறுமனே பாசிட்டிவ் மட்டும் படைச்சாலும் இந்த உலகம் இயங்காது, வெறுமனே நெகட்டிவ் மட்டும் இருந்தாலும் இந்த உலகம் இயங்காது. ரெண்டும் கலந்து இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நேச்சர் அப்படி படைச்சு வச்சிருக்கு. அப்போ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தோட சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலயமா தான் அதை அணுக முடியும். இப்போ சனியோட சைக்காலஜி என்ன? பொறாமை, வஞ்சம், சந்தேகம், வீம்பு, அல்லது ரொம்ப தாழ்வு நிலையான அந்த தனிமை, சோகம், விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். செவ்வாயோட வெரைட்டி என்ன? வேகம், கோபம், ஈகோ, அடக்குமுறை, அகங்காரம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூரியனோட நெகட்டிவ் வெரைட்டி என்ன? அந்த ஆளுமை, அதிகாரம், பேரு, புகழ், பெருமை, ஆட்சி, அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். ராகுவோட நெகட்டிவ் வெரைட்டி என்னது? சுகபோக தேடுதல், திருட்டுத்தனம், ஏமாத்துறது, ரிஸ்கான விஷயங்களை செய்யறது, டேஞ்சரான விஷயங்களை துணிஞ்சு செய்யறது, மறைமுகமாக இருக்க விஷயங்களை அணுகிறது, இப்படியான ஒரு நெகட்டிவ்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல எந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இதனோட பலன்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். ஜோதிடர்களும் எந்த கிரக சேர்க்கை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையில் இது நடக்கும். சனி செவ்வாய் இருக்கா, சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க, ஈகோவை வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. சூரியன் சனி இருக்கா, முரண்கள் இருக்கும், டிசிஷன் மேக்கிங்ல வேரியேஷன் இருக்கும், அங்கேயும் ஆளுமை, அடக்குமுறை, அதிகாரம்ன்ற ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர் சொல்லுவாங்க. ராகுக்கும் இந்த ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் சொல்லுவாங்க. இது ஒரு வகையில சரிதான். ஆனா நேச்சரின் அடிப்படையில பார்த்தா இது தொடரணுமா, இது இப்படியே தான் வெளிப்படணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நேச்சர் இது இப்படியே வெளிப்படுறதுக்காக படைக்கல. ஜஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க. வெறுமனே செவ்வாய் சனி குறிக்கிற போரா நடந்துகிட்டு இருந்தா இந்த உலகம் நிம்மதியா நடக்குமா, சிறப்பா போகுமா அப்படின்னா கண்டிப்பா போகாது. அதே போல ஒரு சூரியன் சனியோட தன்மையான அடிமைப்படுத்துறது, அதிகாரம் பண்றது, சுரண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே உலகத்துல அதிகமா நடந்தா அதுவும் சரியான உலக வாழ்க்கையா இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்காது. நேச்சர் இப்படியான சூழலை அக்செப்ட் பண்ணாது. அதே போல இந்த சனி ராகுக்கு இந்த ஏமாத்துறது, திருட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்களே உலகத்துல அதிகமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சமூகம் சிறப்பா போகுமா அப்படின்னா அப்பயும் போகாது. சோ எதிர்மறை தன்மைகளோட எந்த வெரைட்டி கூடுனாலும் சமூகம் ப்ராப்பரா நடக்காது. சமூகம் மட்டும் இல்ல, மனித மனம், செயல்பாடுகள், சம்பவங்கள், நல்ல விஷயங்கள், இயற்கை சூழல், இது எல்லாமே ப்ராப்பரா நடக்காது அப்படிங்கிறது தான் இயற்கையில் இருக்க விதி. அப்போ இந்த நெகட்டிவ் கிரகங்களோட தன்மைகள் எப்பவுமே கட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு ஒழுங்குல வெளிப்படணும், அறத்தின் வழியில வெளிப்படணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க விதி. இது பல வீடியோக்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இந்த கிரக சேர்க்கையில இருக்கிறவங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் வில்லனாவே இருப்பாங்களா? அடக்குமுறை, சண்டை, வீம்பு, வாக்குவாதம், பிரச்சனை, இப்படியேதான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. நீங்க நார்மல் வாழ்க்கையில, சிம்பிளான வாழ்க்கையில, உங்க என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த சூழல் உருவாகும் போது, அந்த தசாபுத்தி வரும்போது, அல்லது லக்னம், லக்னாதிபதி சந்திரனோட இந்த கிரக சேர்க்கையில் ஏதோ ஒரு வகையில தொடர்பாகும் போது, அப்பதான் இந்த கிரகங்களோட தன்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்க சூழலை பொறுத்து, உங்க மத்த கிரக அமைப்பையும் பொறுத்து தான் எந்த அளவு வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியும். மத்தபடி நீங்களும் நார்மல் வாழ்க்கையில இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கையில இருப்பீங்க, சொத்து சேர்த்திருப்பீங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, உங்களுக்குன்னு சில எய்ம் இருக்கும், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த கிரகத்தன்மைகள் எல்லாமே இந்த 3 கிரக சேர்க்கையில, சனி செவ்வாய், சூரியன் சனி, சனி ராகு, இந்த 3 கிரக சேர்க்கையில எதுவா இருந்தாலும் இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு இந்த 3 ட்ரிகர் பண்ற அந்த அமைப்புல தான் கட்டமைச்சு வச்சிருக்கு. இப்போ மேக்சிமம் பாருங்க, கம்பேர் பண்ற மனநிலை தான். சொத்து, மார்க்கு, பணம், சம்பளம், வீடு, இந்த எல்லாத்துலயும் கம்பேர் பண்ற மனநிலை இருக்கா
அப்போ சனி செவ்வாயோ சனி சூரியனோ சனி ராகோ இருக்கவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கை ரெகுலரா இந்த என்வரான்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இது சார்ந்த நெகட்டிவ் குணம் வெளிப்படும். எப்படியாவது அவங்கள பழி வாங்கிடலாம், எப்படியாவது அவங்கள முந்திரலாம், இவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பொறாம குணத்தை வெளிப்படுத்தும். அதே போல ஒரு செவ்வாய் சனி அல்லது சனி ராகு சேர்ந்திருக்க நபரு ஒரு போட்டி போடுற என்வரான்மெண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப எல்லா ஃபீல்டுலயுமே போட்டி போடு, ஜெயிச்சிரு, அச்சீவ் பண்ணு, ப்ரூஃப் பண்ணி காட்டிரு, இப்படிங்கிற ஒரு சூழலை தான் உருவாக்கி வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்மளும் இன்க்ளூடட் தான். நம்மளாம் ரொம்ப பியூரா நல்லவங்களாம் இல்லை, நம்மளும் அதுல ஒரு பார்ட் தான். ஸோ இந்த மாதிரி போட்டி போடுற சூழல்ல இருக்கிற ஒரு நபருக்கு செவ்வாய் சனியோ சனி சூரியனோ இருக்கும்போது அவரோட கிரக நேச்சர் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும், தூண்டும். சாதாரணமா கட்டுப்படாது, ஒழுங்குல ஓடாது, நார்மலைஸ் ஆகாது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா தான் செயல்படுவாங்க. ஸோ கிரக தன்மைகளை இப்ப இருக்க சூழ்நிலைகளும் மைண்ட் செட்டும் கருத்துக்களும் சமூகம் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் இது எல்லாமே உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் அமைச்சிருக்கு. உங்க மனசும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை தான் உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்குள்ளயும் இருக்குது. அதே போலதான் சூரியனுக்கு, அதே போலதான் ராகுவுக்கு, எல்லாமே அந்த கேட்டகரி தான். ஸோ இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி செவ்வாய் சூரியன் சனி ராகு சனி இவங்க எல்லாருமே எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஒண்ணு, எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க, போட்டி போடாதீங்க. பேர் புகழுக்காக ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து வைக்க கூடாது. அதீதமான சுகபோக நாட்டம், ஏதாவது ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகுறது, சோசியல் மீடியா, பானு, ட்ரக்கு, ஆல்கஹால், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்கு அடிக்ட் ஆகுறது, அல்லது காதல், ரிலேஷன்ஷிப்பு, உறவுகளுக்கு அடிமையா இருக்கிறது, இப்படி எதுலையுமே அதிகமா சிக்காதீங்க. நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள விடுதலை உணர்வோட பொறுப்போட ஆழமான தேடுதலோட இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லா உயிரோட நோக்கமும் ஹாப்பியா இருக்கிறது மட்டும்தான். அதுக்கு எந்த வழிகளை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த நெகட்டிவ் கிரக தன்மைகள் கொண்ட நபர்கள் தங்களை அறியாமலே அந்த நெகட்டிவ் விஷயங்களை தேடி அது மூலயமா ஹாப்பியா எதிர்பார்க்கறாங்க. அதுதான் இப்ப நடக்கிற மேஜரான மிஸ்டேக்ஸ். ஆனா இயற்கையின் அடிப்படையில அப்படி போகக்கூடாது. கொஞ்சம் மெச்சூர்டான வழிகள்ல ஒரு ஒழுங்கின் அடிப்படையில ஹாப்பியை தேடி போகணும் அப்படிங்கறது தான் இயற்கையோட ஒரு வழிமுறை. நான் சொல்றது எல்லாமே அப்படியே டோட்டலா நெகட்டிவ் கிரகத்தை எல்லாம் பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சூரியனை குருவா மாத்திரணும், சனிய வளர்பிறை சந்திரனா மாத்திரணும், ராகுவ சுக்கிரனா மாத்திரணும் அப்படின்லாம் நான் சொல்லல. அந்தந்த கிரக நேச்சர் அப்படி அப்படியே தான் செயல்படும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு ஒழுங்குல கட்டுக்குள்ள சுதந்திரமா பக்குவமா தேடுதலோட சுத்தி இருக்கவங்களையும் சுற்றுச்சூழலையும் எந்த விதத்திலையும் பாதிக்காம ஒரு சுதந்திரமான முறையில தான் வெளிப்படணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்படி உங்களுக்குள்ள இந்த கிரக தன்மைகளை வெளிப்படுத்த அனுமதிங்க. நிச்சயமா இந்த கிரக சேர்க்கையில் இருந்து சுப கிரக தொடர்பு இல்லாம இருந்தாலும், நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் எப்படியான அமைப்பு இருந்தாலும் சரி, லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பு கொண்டு இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மைண்ட் செட்ல ரெகுலரா நீங்க வாழ ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. அது சார்ந்த கருத்துக்களை கேளுங்க, பாட்டு கேளுங்க, படம் பாருங்க, அல்லது இது சார்ந்த நண்பர்களை பாருங்க. அனுதினமும் உங்க லைஃப்ல சந்திக்கிற பிரச்சனைகளை உள்ள எடுத்துக்காம ஒரு நல்வாழ்க்கைக்கும் சுதந்திர மனநிலைக்குமான கருத்துக்களையும் சூழலையும் மக்களையும் உள்வாங்குங்க. இப்படி எல்லாம் நீங்க சேர்த்து வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவ கிரக தன்மைகள் குறைஞ்சே ஆகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நெகட்டிவ் கிரக சேர்க்கைகள் எல்லாமே அந்த சனி செவ்வாய் சூரியன் சனி சனி ராகு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியும் எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க குவாண்டம் பிசிக்ஸ்ல மனிதனோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் பார்த்தா உள்ள இருக்கிற அந்த குவாண்டம் ஸ்பேஸ், புரோட்டான் எலக்ட்ரானுக்குள்ளேயும் போய் பார்த்தா இருக்கிற அந்த குவாண்டம் ஸ்பேஸ்ல தான் நம்மளோட திங்கிங்கு, தாட் ப்ராசஸ், எண்ணம், பிரபஞ்சத்தோட மூளை, பிரம்மஞ்சத்தோட மெமரிஸ், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அந்த ஒரு குவாண்டம் ஸ்பேஸ்ல அந்த ஒரு யூனிவர்சல் மைண்டுக்குள்ளதான் ஸ்டோர் ஆகுது. அங்கதான் நடக்குது, அங்கதான் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கதான் இந்த நெகட்டிவ் கிரகங்களோட தன்மைகளும் அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்னா கிரியேட் ஆகி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க சரியா தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்கள் இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனு இல்லைன்னா ஒரு சரியான கொள்கை முறைகள், வாழ்க்கை முறைகள், நடைமுறை, தியானம், அனுபவம், பயிற்சி, தேடுதல், இப்படி ஏதோ ஒரு முறைகள் மூலயமா நீங்க ஒரு சரியான வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள மாறும். நெகட்டிவ் கிரகங்களோட பேட்டர்ன் கட்டுக்குள்ள வரும், ஒழுங்குல வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் சிறப்பான சரியான வாழ்க்கையை வாழ்வீங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இதுதான் நேச்சர்ல இருக்கிற லாவுமே. கிரகங்கள் எப்படி அதோட தன்மையை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கோ, அதே போல எல்லாமே ஒழுங்குல கட்டுக்குள்ள சீரா பயணப்படணும் அப்படிங்கிறது இயற்கையில இருக்க லாஜிக். அப்போ நீங்க இந்த லாஜிக்கு பூஸ்டப் கொடுக்க இந்த லாஜிக்கின் இயற்கையின் லாஜிக்கின் அடிப்படையில நீங்க செயல்பட அது வீரியமாகி கண்டிப்பா அதுக்கேற்ற சம்பவங்களை நடத்தும்.
இயற்கையின் ஒத்துழைப்பும் அருளும் ஆசீர்வாதமும் இப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல எடுத்த உடனே பயங்கரமான வெற்றி, பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், அப்புறம் தேடுதல் மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும், அப்புறம் நிறைய உங்களை சுத்தி மனிதர்கள் சேருவாங்க, சொத்துக்கள் சேரும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆன்ம முன்னேற்றம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் ரொம்ப திறமைகரமாகவும் அனுபவமாகவும் நல்ல உறவுகளோடையும் நல்ல எண்ணத்தோடையும் சிறப்பான லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க நல்ல வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த வீடியோவை சனி ராகு, சனி செவ்வாய், சூரியன் சனி சேர்க்கை இருக்க நபர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம எதுக்கு இப்படியான முறைகளை சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட நோக்கம் என்ன நடக்கும் எப்ப நடக்கும்னு சொல்றது கிடையாது. உங்க ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டு, உங்க கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்குள்ள ஏற்படுற மனமாற்றத்துக்கு ஒரு உந்துதலா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஷேரிங்ஸும் நம்ம பண்றோம். இதுல நம்பிக்கை இருந்தா இதை யோசிச்சு பாருங்க, உள்வாங்கி பாருங்க. சரின்னு பட்டுதுன்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஐடியாலஜி படியே நீங்க வாழுங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்கவுங்களோட சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க இந்த மாதிரி எந்த கிரகம் எப்படி இருக்கு, அதை எப்படி அணுகணும், அதோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிற 9 கிரகத்துக்கும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் வேணும், அந்த ஆடியோ ரெக்கார்ட் வடிவில் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.